இன்னைக்கு நான் 5 தோசை சொன்னேன். அதில் வந்து இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட சப்ளிமெண்ட்ரியில் நேற்றுக்கு 5 தோஷம் சொன்னதில் அர்த்த தோஷம் பார்த்துட்டோம். அடுத்தது நிமித்த தோஷம். அதை இன்னைக்கு என்னன்றதை பார்க்கலாம். நிமித்த தோஷன்றது என்னன்னா, நமக்கு உணவு படைக்கிறாங்களே அவங்க நேர்மையானவங்களா இருக்கணும். அவங்க நேர்மையானவங்களா இருந்தாதான் அதை சாப்பிடணும். அவங்க நேர்மையானவங்க இல்லாத சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து அவங்க செய்யற தப்ப கேட்க முடியாத அந்த ஒரு மனப்பான்மை நம்ம மனசுக்குள்ள உண்டாயிடும். இதுல எப்படி திருட்டுத்தனம் தோணிச்சோ அதே மாதிரி கெட்டவங்க வந்து உப்பு போட்டு அவங்க கையால ஒரு உப்பு சாப்பிட்டோம்னா அவனுக்கு கடைசி வரைக்கும் அவனுக்கு வந்து அவன் செய்யற தப்பு நமக்கு தெரியும். அப்படியே தெரிஞ்சாலும் ஒரு மாயை மாதிரி மனசுல வந்துட்டு போயிடும். அப்புறம் அதை கேட்கணுன்ற எண்ணம் வராது, கேட்க மாட்டோம், தங்கி நின்றுடுவோம். ஐயோ இப்படி பண்றானேன்னு தோணுமே ஒழிய இப்படி பண்ணாதானே அவனை எதிர்த்து சொல்றதுக்கு வராது. ஏன்னா அவன் உப்பை சாப்பிட்டதுனால அவன் போட்ட சாப்பாடை சாப்பிட்டதுனால வந்து அந்த உடம்புல ஊடுற ரத்தம் அதான். அத இதுக்கு வந்து பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு. நன்றின்ற நிலையில கர்ணன் இது பண்ணது பீஷ்மர் என்ன பண்றார்? பீஷ்மர் துரோணர் எல்லாம் வந்து துரியோதன கிட்ட சொல்றாரு. கடைசியில அது அவரை துரோணர் தலையை வெட்ட உடனே துரோணர் வந்து மகாபாரத யுத்தம் பண்ணும்போது துரோணரை கொல்றதுக்காகவே பிறந்தவன் பிரத்யும்னன், திரௌபதியோட அண்ணன். அவன் வந்து துரோணரை கொல்றதுக்காகவே வந்து துருபதன் வந்து யாகம் பண்ணி அந்த யாகத்துல துருபதனுக்கு வந்து இத ஒரு கதை இருக்கு. இந்த கதை நான் தனியா சொல்றேன். அதுக்காகவே பிறந்தவன் பிரத்யும்னன், பிரத்யும்னன் இல்ல திருஷ்டேத்யும்னன்னு திரௌபதியோட அண்ணன். அவன் பிறந்தது அவன் பிறவி எடுத்த காரணமே துரோணரை கொல்றதுதான். துரோணருக்கு ஒரே பிள்ளை அஸ்வத்தாமன். அந்த பிள்ளை மேல ரொம்ப உயிரியே வச்சிருக்காரு. அந்த நேரத்துல தான் படை போர் நடக்கும்போது துரோணர் விழுந்தாதான் மகாபாரத யுத்தம் முடிவுக்கு வரும், இல்லாட்டா வராது. துரோணர் உயிரோட இருக்க வரைக்கும் மகாபாரத யுத்தத்தை முடிக்கவே முடியாது. அவருடைய வில்லுக்கு வந்து எல்லாம் அடிமை. சஞ்சலோகம், பூலோகம், வைகுண்டம் எல்லாமே அடிமை. அவர் வில்ல வளைச்சி அவர் அஸ்திரங்களை உபயோகிக்க ஆரம்பிச்சா யாராலும் கிட்ட நிற்க முடியாது. அதனால அவர் கையில இருக்கிற வந்து வில்ல இறக்கணும். அவர் கையில இருந்து வில்ல கீழே போடுற மாதிரி பண்ணணும். கீழே வில்ல போடுற மாதிரி பண்ணணும். வில்ல வந்து அவர் கையில் இருக்க வில்ல அம்பு அவர் கையில இருக்க வரைக்கும் அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் போடுற மாதிரி பண்ணணும். பண்ணாதான் துரோணரை ஜெயிக்க முடியும். துரோணரை கொண்டாதான் மகாபாரத யுத்தம் வெற்றி பெறும். அதுக்காக என்ன பண்றாரு கிருஷ்ணன் பண்றாரு சூட்சம். கிருஷ்ணன் என்ன பண்றாரு, திருஷ்டத்யும்னனை நீ பிறந்த திருஷ்டத்யும்னனை கூப்பிட்டு சொல்றாரு. அவனை கூப்பிட்டே சொல்றாரு, நீ பிறந்ததற்கான கடமையை ஆற்ற, நீ பிறந்ததற்கான பலனை நடத்துன்றது இல்லை சொல்றேன். நீ பிறந்ததற்கான கடமையை ஆற்றும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்போ உனக்கு கிட்ட வந்திருக்கு. நீ எதுக்கு பிறந்தியோ, எதை செய்யறதுக்காக நீ பிறந்தியோ அந்த நேரம் வந்துட்டு இருக்கு. அந்த நேரம் இப்போ உனக்கு கிட்ட வருது, தயாரா இருன்னு முதல்லயே சொல்லி திருஷ்டத்யும்னன் தயாரா தேர்ல உட்கார்ந்துருக்க சொல்றார். திருஷ்டத்யும்னன் தேர்ல உட்கார்ந்துருக்கான். திருஷ்டத்யும்னன் நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டத்யும்னன் சேர துரோணர் படைக்கு எதிர்க்க துரோணர் கண்டாலே பிடிக்காது திருஷ்டத்யும்னனுக்கு. இது அவன் அப்பா அவருக்கு அது மாதிரி போதிச்சு வளர்த்துருக்காரு. நீ துரோணரை கொல்லணும், நீ துரோணர் வந்து எனக்கு ரொம்ப அநியாயம் பண்ணிட்டா ஆக்கிரம் பண்ணிட்டா சொல்ல. அந்த கதை நான் அப்ப தனியா சொல்றேன். அதனால கிட்ட போய் நிற்கிறார். நீ துரோணருக்கு பக்கத்துல நெல்லு, கொஞ்ச தூரத்திலே இரு. துரோணரை தான் நீ இன்னி போட்டு சண்டையில நீ துரோணரை எதிர்க்கணும் அப்படின்னு. துரோணரை எதிர்த்து திருஷ்டத்யும்னன் நிற்கிறான். அந்த நேரத்துல என்ன பண்றாரு, வந்து இப்ப வந்து துரோணர் கையில இருக்க வில்ல போடணும்னா அஸ்வத்தாமன் செத்துட்டான்னு சொல்லணும். அஸ்வத்தாமன் செத்துட்டான்றத வந்து நம்பெல்லாம் சொன்னா அவர் ஒத்துக்கவே மாட்டார். ஆனா தர்மர் பேர்ல ஒரு அதீத நம்பிக்கை உண்டு இவருக்கு, துரோணருக்கு. தர்மர் வந்து தர்ம வழியை தாண்டி போக மாட்டான், போய் சொல்ல மாட்டார். தர்மர் வந்து சொல்ல மாட்டார்ன்ற அந்த அதீத நம்பிக்கை, தர்மம் மேல அபரிமிதமான நம்பிக்கை. அவங்க எல்லாம் அதுதான் மகாபாரத யுத்தத்துல தர்மரோட ரோல்ன்றதே பெரிய இதுதான். சில இடத்துல தப்பு பண்ணிட்டா கூட தர்மர் சொல்றதை வந்து எல்லாருமே கேட்டாங்க. துரியோதனும் கேட்பான், திருதராஷ்டிரன் கேட்பான், எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா அவரோட தர்ம நீதிக்கு வந்து எல்லாரும் கட்பட்டவங்க. தர்ம தேவதையே பிறவி எடுத்ததாதான் தர்மரோட உருவம். ஆக அவரை தர்மர் கிட்ட சொல்றார், நீ வந்து இப்ப நான் ஒரு யானையை கொல்ல போறேன்,
இந்த யானைக்கு பேர் வந்து அஸ்வத்தாமன் பேரு. இந்த யானை செத்து போறது. நீதான் சொல்லணும் வாயால அஸ்வத்தாமா அதகன்னா அதம் பண்ணியாச்சு, குஞ்சரகான்றத நான் சொல்லுவேன். அஸ்வத்தாமா அதகான்னு சொல்லுவேன், நீ சொல்லணும் அப்படின்றார். தர்மர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். அஸ்வத்தாமன் நல்லா இருக்கும்போது எப்படி நான் செத்தான்னு சொல்றத? அவர் அஸ்வத்தாமனை செத்து போயிட்டான் நீ சொல்லு தர்மர்கிட்ட கிருஷ்ணர் சொல்லுவார். அவர் சொல்ல மாட்டேன்னுவார். நான் வந்து மகாத்மா, நான் தான் கிருஷ்ண பரமாத்மா, நான் வந்து பகவான் உங்களுக்கு எல்லாம் கைட் பண்றவன், நான் சொல்லு நீ சொல்லுன்னா, நீ சொன்னா கூட தர்ம நீதியை நான் தாண்ட மாட்டேன், நீதி நெறியை நான் தாண்ட மாட்டேன் அப்படின்றார். அது மாதிரிதான் நம்ம நீதி நெறியை தாண்ட மாட்டேன்னு சொல்றாரு. இது வந்து எங்கே பிராமணன் ஒரு கதை எழுதினார். அதுல வந்து அசோக் குமார்னு ஒரு பையன், அவன் வந்து என்ன பண்றான், எங்கே பிராமணன்ற அந்த இதுல ஸ்டோரியில அவன் என்ன பண்ணிடுறான், சுதந்திர போராட்டத்துல கலந்துட்டு ஒரு இங்கிலீஷ்ல இவரை வந்து கொண்டுடுறான். ஒரு ஆஷ் மாதிரி இன்னொருத்தர் யாரோ ஒரு பேர், அது எனக்கு பேர் டக்கு ஞாபகம் இல்லை. அது மாதிரி ஒரு துறையே கொண்டுடுறான், கலெக்டரை வந்து அவன் இந்த அசோக் குமார் கொண்டுடுறான். கலெக்டரை கொண்டுடுறான்னா, கலெக்டரை கொல்றதுக்கு போட்ட குண்டு என்ன ஆகுதுன்னா, கலெக்டர் மேல படாத பக்கத்துல மேல பட்டு அவன் செத்து போயிடுறான். கோர்ட்ல கேஸ் ஆகுது, அரெஸ்ட் பண்ணி போயிடுறான். நீ குண்டு போட்டியா? ஆமா. நீ துப்பாக்கியால சுட்டியா? ஆமான்றான். இவர் எவ்வளவு வாதாட போற ஒரு வக்கீல், அவனுக்காக வாதாட போற ஜம்புலிங்கன்னு ஒரு வக்கீல் போறார். இது உண்மையாவே நடந்தது. அசோக்குமார்ன்றது அவர் அதை கொண்டிருக்காரு, அந்த ஷோ எழுதின கதையில கொண்டிருக்காரு. ஆனா அவர் சொல்றாரு, ஜம்புலிங்கன்ற வந்து அந்த வக்கீல் வந்து சொல்றாரு, நீ வந்து நான் சுடலைன்னு சொல்லு, நீ சுட்டியானா நான் இல்ல நான் சுடலை அப்படின்ற வார்த்தையை சொல்லி மீதி நான் பாத்துக்கிறேன். மாட்டேன் அதை அடம் பிடிப்பாங்க. அதெல்லாம் நான் தானே சுட்டேன், நான் தான் சுட்டேன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு. அது எவ்வளவு சொன்னாலும் இவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. நான் தான் சுட்டேன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு. அப்புறம் அது பண்றான். அவன் இவன் வச்ச குறி தவறி இன்னொருத்தர் மேல போட்டுறது, அவ்வளவுதான். இவன் வந்து கலெக்டரை குறி வைப்பான், கலெக்டர் மேல படாத பக்கத்துல இருக்க மேல செத்து போயிடுவான். அதுதான் இவன் மேல இருக்க சார்ஜஸ். பக்கத்துல இருக்க இவன் சுட்டதான் சார்ஜஸ். கோர்ட்டுக்கு வந்துருது கேஸ் வந்து வந்த உடனே கலெக்டரை கொல்றதுக்கு நீ சுட்டியா அப்படின்னு கேக்குற. ஆமா அப்படின்ட்டு கோர்ட்ல எல்லாம் கேஸ் எல்லாம் முடியுது. கேஸ் முடிவுக்கு வரும்போது இந்த ஜம்புலிங்க வைக்கல சொல்ல, கலெக்டர் கொல்லணும்னு இவன் சுட்டான், ரைட்டு சொல்றான், அவனே சொல்றான். ஆனா கலெக்டர் செத்தா இவன் எய்ம் பண்ணது சுட்டது படுது, பக்கத்துல இருக்கவங்க மேல பட்டது. அந்த இடத்துல தவறுதல் தானே அர்த்தம். வாதாடுற ஜம்புலிங்கம் எவ்வளவு அவர் வந்து வேணும்னு பண்ணல. ஆக்சுவலா பக்கத்துல கூட சுடணுன்ற எண்ணம் கிடையாது. இவன் யாரையோ சுடணும்னு நினைச்சா அது வேற. ஆனா அவர் மேல படல. அவர் மேல பட்டதுன்னா இவன் கொலை குற்றவாளி. அவர் மேல படாத பக்கத்துல இருக்க மேல பட்டதுனால இது ஒரு தவறுதலா நடந்ததுதான். இப்ப உங்களுக்கு கலெக்டர் உயிரோட இருக்க வரைக்கும் இவன் சுட்டதுனால இவன் மைண்ட வந்து கலெக்டர் சொல்லணுன்ற எண்ணம். கலெக்டர் சுட்டா கலெக்டர் சாகல, இவனோட எய்ம் போயிடுது. பக்கத்துல இருக்க இவன் சொல்லணும்னு நினைக்கலையே, தெரியாம போட்டது தானே. அதனால இவனை மன்னிக்கணும்னு சொல்லி ஆயுள் தண்டையா மாத்தி, அதுக்கப்புறம் அதை 10 வருஷமா மாத்தி 6 வருஷமாக்கி அவனை வெளியில கொண்டு வர. அது இன்னைக்கு ஹிஸ்டரியில இருக்கு. அசோக் குமார்ன்ற பேர்ல இல்ல, வேற ஒரு சேஷாத்ரி சினிமாவா என்னமோ ஒரு பேர்ல இருக்கு, சேஷாத்ரி சர்மான்ற பேர்ல அது இருக்கு, நம்ம ஹிஸ்டரியில இருக்கு. ஆக அது மாதிரி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அடி சொல்றது என்னமோ கலெக்டரை, ஆனா கலெக்டர் மேல படலன்ற அந்த பாயிண்ட வச்சு வாதாடுறாரு. ஆனா அந்த அசோக் குமார் என்ன பண்ணுவோம், நான் சொல்ல மாட்டேன், நான் கலெக்டரை சுட்டதுக்கு நான் சுட்டேன், ஆமா கலெக்டர் நான் சுட்டதுக்கு தான் துப்பாக்கியால சுட்டேன்னு சொல்லுவேன் அப்படின்ற. அதான் தர்மம். அதுதான் இப்ப எங்கே பிராமணன் அசோக் குமார், அசோக் குமார் பிராமணன் கொண்டு முடிப்பாங்க கடைசியில எல்லாருக்கும் காட்சி. அசோக் குமார் தான் பிராமணன் ஒண்ணு மட்டுமே சொல்றோம், தர்ம நிலையை கடைபிடிச்சோன்றது அந்த கதையோட கரு. அது மாதிரி தர்மர் வந்து அசோத்தாம செத்து போயிட்டான்னு சொல்லுன்னா சொல்ல முடியாது. இந்த தர்மர் நாம கிருஷ்ண பரமாத்மா அந்த உலகத்தையே படைச்சவன், நீ ஒன்ன படைச்சவனே நான் தான், நான் சொல்றேன் கேளுன்னு, நீ என்ன படைச்சவன் இருந்தாலும் சரி நான் தர்மநிலையை தாண்டி சொல்ல மாட்டேன், இல்லாத நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. உடனே கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அப்பதான் பீமனை கூப்பிட்டு, அங்க ஒரு பெரிய யானை இருக்கும், தர்மரை கூப்பிட்டு கேட்பாரு, இந்த யானை பேர் என்னன்னு. அது அந்த அங்கெல்லாம் அந்த காலத்துல யானைக்கெல்லாம் பேர் வச்சிருந்தாங்க. சண்டையில வர யானை அவங்க யூஸ் பண்ண யானைக்கெல்லாம் பேர் உண்டு. அந்த யானைக்கு பேர் அஸ்வத்தாமன். பீமனை விட்டு அந்த யானையை மண்டையை உடச்சு பொழுது அழின்னுவார். அது மாதிரி பீமன் வந்து கதையால அடிப்பான், அந்த யானை வந்து செத்து போகும். இப்ப சொல்லுவார், இப்ப கேட்பாரு தர்மர்கிட்ட, இப்ப தர்மா அஸ்வத்தாமா செத்து போச்சா இல்லையான்னு. ஆமா செத்து போச்சு, அதை சொல்லுன்னுவான். அதை சொல்லு, வாயால சொல்லு, அஸ்வத்தாமா செத்து போச்சுன்றத சொல்லுன்னுவான். அதை சொல்லுவார், அஸ்வத்தாமா அதகா குஞ்சரகன்னா யானை, அஸ்வத்தாமா அதகா குஞ்சரகான்னு சொல்றாரு. அஸ்வத்தாமா அதகான்ற வார்த்தை வரைக்கும் வெளியில சத்தமா கேட்கறது, சத்தமா சொல்றாரு. சொல்லும் போது துரோணர் வந்து பாக்குறான், அஸ்வத்தாமன் செத்து போயிட்டானா, என்ன சொல்ற, யார் சொல்றது, தர்மனா? அஸ்வத்தாமா அதகா குஞ்சரகான் போது சங்கு ஊதிடுவார் கிருஷ்ணன். சங்கு ஊதி இந்த குஞ்சரகான்றது துரோணர் காதல் விடாது.
ஸோ தர்மர் சொன்னதும் கரெக்ட். அஸ்வத்தாமான்ற யானை செத்து போச்சுன்ற தர்மர் சொன்னதும் கரெக்ட். அந்த குஞ்சகான்ற வார்த்தையை சங்கு ஊதி மறைச்சதுனால அஸ்வத்தாமா செத்து போயிட்டாருன்னு துரோணர் நம்ம நினைச்சது தப்பு இல்லை. துரோணர் நினைச்சது மட்டும் இல்ல, சொல்றது தர்மர்ன உடனே அசந்து போயிடுறாரு அப்படியே எல்லாத்தையும். ஸோ புள்ள செத்து போயிட்டான்னு உடனே அந்த தாழாத துக்கம். ரெண்டாவது, தீட்டு இருக்கும்போது அம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அது போர்மனையில் அது கிடையாது. இருந்தாலும் தீட்டு இருக்கும்போது அம்பெல்லாம் கூட புள்ள ஒரே புள்ள அப்படியே டக்குன்னு நர்வஸ் ஆயிடுறது இல்லையா. எல்லாத்தையும் பம்பு கிம்பு எல்லாத்தையும் அந்த வில்ல கைட்டிச்ச பிறவி எடுத்தது அண்ணா எதுக்கு எடுத்துதான் பிறவி எடுத்தேன். தோல்ல இருந்து வில்ல கைட்டி கீழே வச்சுட்டு அம்பையெல்லாம் கீழே வச்சுட்டு அப்படியே யோகத்துல உட்காந்துருக்காரு நிஷ்டையில. கொஞ்ச நேரம் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக தேர்லயே உட்கார்ந்துருக்காரு துரோணர். இப்ப கிருஷ்ணன் வந்து திருஷ்டத்யும்னன் சொல்லுவார், உன்னோட காரணம் நேரம் நெருங்கிடுது, துரோணரை நீ அழிக்கணும் தான் பிறந்த. அப்ப அவன் எதுக்காக பிறந்தான்றதை அவனுக்கு காட்டுவார் திருஷ்டத்யும்னன். நீ எதுக்காக துரோணரை அழிக்க தான் பிறந்த, உனக்கான நேரம் நெருங்கிடுது. துரோணர் கையில அம்பு இருக்கிற வரையும் உன்னால அவரை ஜெயிக்கவே முடியாது. நீ இல்ல என்னாலையுமே ஜெயிக்க முடியாது. அம்பு கையில இல்ல, அம்பு கை வச்சுக்காரு. இதுதான் உனக்கான நேரம், இதுதான் நீ பிறந்த கடமை ஆற்றுன்ற. உடனே ரிஷ்டத்யும்னன் தேர்ல இருந்து இறங்கி கத்தி எடுத்து போய் துரோணர் இஷ்டையில யோகத்துல உட்கார்ந்துருக்க துரோணரோட தலையை வெட்டிடும். தலையை வெட்டின உடனே அந்த ரத்தம் கொட்டுறது. தலையை வெட்டினும் போது நீ செய்தது அநியாயம் அப்படின்னு அந்த தலை சொல்லும். துரோணரோட தலை மட்டும் அந்த தலை துண்டானப்பறம் அந்த தலை பேசும். இந்த மாதிரி நான் கையில அம்பு இல்லாத நான் நிஷ்டையில யோகத்துல இருக்கும்போது என்னை வெட்டது தப்பு, அநியாயம். கிருஷ்ணா, நீ உன் கண்ணெதிர நடக்கிறதே நியாயமா? உன் கண்ணெதிர நான் வந்து கையில அம்பு எதுவும் இல்லாத நிஷ்டையில இருக்கும்போது என் கழுத்தை ஒருத்த வெட்டுறான், அதுவும் நீ டைரக்ஷன் பண்ணி வெட்டுறான் அப்படின்னு துரோணரோட தலை வந்து கிருஷ்ணனை கேட்கும். அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்லுவார், கரெக்டு, நான் பண்ணினது தப்புன்னு இப்ப நீ சொல்ற. திருஷ்டத்யும்னா அவன் பிறந்த கடமையை ஆட்ட சொன்னேன். நான் உன்னை வெட்டி அவன் தலையை உன் தலையை வெட்டிட்டுன்னு நான் சொல்லலை. அவன் பிறந்த கடமையை ஆற்ற வேண்டிய நேரம் வந்துருதுன்றதை அவனுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஒண்ணு. இப்ப நீ என்கிட்ட சொல்ற இல்லையா, இது இப்ப துரோணர் நீங்க இப்ப என்கிட்ட சொல்றீங்க இல்லையா, இந்த மாதிரி என் தலையை வெட்டினதுனால என் தலையை நான் நிஷ்டையில இருந்தப்ப என் தலையை வெட்டினே நியாயமான்ற வார்த்தையை கேட்டீங்க இல்லையா, இந்த நியாயமான்ற வார்த்தையை இன்னும் 1 மணி நேரம் பொறுத்து கேளுங்கன்ற துரோணரை. உயிர் போனா கூட அவெல்லாம் என்னன்னா அந்த தலை தனியா போயிட்டா கூட ஆத்மா பேசுற அந்த அந்த இது உண்டு அவங்களுக்கு எல்லாம், அந்த வில் பவர் உண்டு. 1 மணி நேரம் கழிச்சு வந்து அதே துரோணர் வந்து என்ன மன்னிச்சிரு கிருஷ்ணா, எனக்கு என்னோட நான் பிறவி எடுத்த இது முடிஞ்சு போச்சு, எனக்கு காலம் முடிஞ்சு போச்சு, எனக்கு மோட்சத்தை கூட கேட்கிறேன். இது தர்மனும் பார்த்துட்டு இருக்காரு, அர்ஜுனனும் பார்த்துட்டு இருக்கான். பீஷ்மர் வந்து துரோணருக்கு வந்து இவர் வந்து கிருஷ்ணன் வந்து துரோணருக்கு அவரோட இதுக்கு என்ன அவரோட இது மோட்சத்துக்கு போய் சேர்றதுக்கு அவருக்கு எல்லாம் சொல்லிட்டு போலான்னுவார். அப்ப அர்ஜுனன் கேட்பான், இதே துரோணர் வந்து முன்னாடி உங்ககிட்ட என்ன கேட்டார், முதல்ல வந்து நீ இது மாதிரி நான் நிஷ்டையில இருக்கும்போது என் தலையை வெட்ட சொல்லி உன் கண்ணதில் ஒரு அநீதி நடந்திருக்கேன், நியாயமா இதுன்னு கேட்டேன். அதே துரோணர் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நான் பிறவி எடுத்த வேலை முடிஞ்சு போச்சு, என்னோட மோட்சத்தில் சேர்றது சொல்றாரு 1 மணி நேரம் கழிச்சு, இந்த மாற்றம் எப்படி உண்டாச்சுன்னு கேட்கிறேன். அப்ப ஏதாவது சொல்றாரு கிருஷ்ணர், துரோணருடைய உடலில் உள்ள ரத்தம் இருக்க, இந்த ரத்தம் பூரா ஒவ்வொரு வேளையும் நேர்மை இல்லாத ஒருத்தம் போட்ட சாப்பாடு. யார் இருந்தா துரியோதனன் சாப்பாட்டுல வந்து நேர்மை இருந்தது. துரியோதனன் வந்து வரி வாங்கினதுல தப்பு பண்ணல. ஆளுக்கு ஒரு வரி ஜனங்க கிட்ட வாங்கினா அதை வச்சு ராஜாக்களுக்கு சபையில உள்ள உண்டானவர்களுக்கு இப்ப சேனாதிபதிக்கு போட வேண்டிய சாப்பாடு அதுதான் போட்டான். அதோ சம்பாதிச்சது போட்ட சாப்பாடு நல்லதுதான், சம்பாதிச்சது நல்ல விதத்துல வந்த பணம் தான், அது உடம்புல போச்சு ஒண்ணும் இல்லை. ஆனா போட்டவனோட எண்ணங்கள், போட்டவன் துரோணர், இதுல இது துரியோதனுடைய எண்ணங்கள் வந்து கெட்ட எண்ணங்கள் மனசுல கொண்டு அவன் போட்டதுனால சாப்பாடு திறந்துனா சாப்பிட்டதுனால அந்த சாப்பாடு வெளியில பூரா அந்த சாப்பாடெல்லாம் உடம்பு விட்டு கழிஞ்சிருக்கும் போது நேர்மையாக ஒரு எண்ணம் வரும் மனசுல, ஐயோ இந்த துரியோதனன் இப்படி பண்றானே, அக்கிரமம் பண்றானேன்னு. மறுபடியும் சாப்பாடு சாப்பிட்ட உடனே வயிற்றுல போய் அவன் அந்த கெட்டவன் போட்ட வயிற்றுல சேர்த்த உடனே அந்த கெட்டவனை கண்டிச்சு அவனை வந்து அடக்கி பேசுற அந்த துணிவு வராது. அதுதான் மாயை. அந்த மாயையே உண்டு பண்றது அதுதான் நிமித்த தோஷம்ன்றது. அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும், இதுதான் நிமித்த தோஷம். இது துரோணருக்கு மட்டும் இல்ல, பீஷ்மருக்கும் வந்தது இது மாதிரி. பீஷ்மர் அம்பு படுக்கையில இருக்கும்போது விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் 5 பஞ்சபாண்டவர்களும் வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த இடத்துல கிருஷ்ணன் வர்றார். கிருஷ்ணன் வரும்போது கிருஷ்ணன் கிட்ட துரோணர் பீஷ்மர் கண்ணாலேயே பாக்குறாரு. பீஷ்மர் கொஞ்சம் ஞானி இல்லையா, அதாவது கண்ணாலேயே கிருஷ்ணனை பார்த்து நீ வந்து இது மாதிரி சிகண்டியை முன்னாடி வச்சு அம்போட வச்சு கிருஷ்ண என்ன கொல்லியே, சிகண்டியோட மரபு வந்து அர்ஜுனன் விட்டு அம்பால நான் செத்து போனேன், அர்ஜுனன் என்ன நேருக்கு நேரா நீ மோதவில்லையே, நீ பண்ணது நியாயமானு கேட்கற மாதிரி இருந்துதான்.
அதே நேரத்துல தான் கிருஷ்ணன் அது தெரிஞ்சுதான் அது இந்த மாதிரி ஒரு கேள்வி பீஷ்மர்கிட்ட இருந்து மனசுல எழும், அதுக்கு சந்தேகத்தை போகணுன்றதுக்காக தான் நின்ன உடனே பின்னாடி திரௌபதி இருந்தா இல்லையா, இவருக்கு பின்னாடி கிருஷ்ணனுக்கு பின்னாடி திரௌபதியை நேரா கொண்டு நிறுத்துறாராம் பீஷ்மருக்கு எதிர்க்க. பீஷ்மர் பார்த்துட்டு என்ன சொல்ற, திரௌபதிய முதல்ல பார்த்துட்டு திரௌபதி மனசுல நினைக்கிறத பீஷ்மரோட மனசுல ஓட விடுறாராம் மகாவிஷ்ணு. இவர் கிருஷ்ணன் திரௌபதி என்ன நினைக்கிறான்னு, 5 பேர் என்ன வந்து நீ இதை கேட்கறியே, நான் வந்து வீட்டு விளக்குல இருந்த ஒரு பொண்ணை வந்து என்னோட ஆடைய சபைக்கு நடுவில் என்னோட ஆடையை தூயில் இருந்தப்ப நீ அங்கதானே இருந்த, பார்த்துன்னு தானே இருந்த, ஏன் இந்த இடத்துல ஒரு நாள் நியாயம் சொல்ல முடியலன்னு திரௌபதி கேட்கற மாதிரி இருக்கான் பீஷ்மருக்கு. அது ஒரு நாள் வரைக்கும் தோணல அவருக்கு. ஆனா அது எப்படி ஏன் தோன்றதுன்னா, அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்காரு. அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கும்போது இது நாள் வரைக்கும் திரௌபதியை பார்த்தப்ப எல்லாம் தோணல. வேறு ஒண்ணு இன்னைக்கு அர்ஜுனன் அவர் காத்தால பீஷ்மர் வந்து ரதத்துல ஏறி சண்டைக்கு வரும்போது, இன்றைய போரில் அர்ஜுனனை வீழ்த்துவேன், அர்ஜுனனை கொல்வேன்னு சபதம் எடுத்துட்டு வர்றாரு பீஷ்மர். ஞாபகம் வச்சுங்க, அர்ஜுனனை கொல்வேன்னு சபதம் எடுத்துட்டு வர்றாரு பேரனை. பீஷ்மர் அதே மாதிரிதான் வில்லாளி. பீஷ்மர் வந்து வில்ல எடுத்தாருன்னா எல்லாம் அனைத்தும் அடக்கும், எல்லாமே நடுநடுக்கும். அது மாதிரி பீஷ்மர் வந்து சண்டைக்கு வரும்போது அப்படிதான் நினைச்சுன்னு வர்றாரு. அதை வந்து அந்த மாதிரி வந்தவர் வெம்பு படுக்கையில விழுந்து படுத்துட்டு இருந்து திரௌபதியை எதிர அந்த இடத்துல பார்த்த உடனே, நான் பண்ணினது தப்பு, நான் வந்து அது இந்த மாதிரி நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், அநியாயத்துக்கு துரியோதனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துட்டேன், ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர கண்ணெதிரியே பார்த்துருந்துட்டேன், நான் பண்ணின தப்பு, அதுக்காக தான் எனக்கு இந்த தண்டனை நான் அனுபவிக்க வேண்டியதுதான் வாய் தந்து பீஷ்மரே சொல்றேன். அம்மா திரௌபதி என்ன மன்னிச்சிரு, நான் வந்து உனக்கு தப்பு பண்ணிட்டேன், இழைச்சிட்டேன். காத்தால வரைக்கும் துரியோதனுக்கு சப்போர்ட் பண்ணிருந்த பீஷ்மருக்கு அம்பு படுக்கையில இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி ஒரு ஞானோதயம் உண்டாச்சு அப்படின்றத அந்த இடத்துல வந்து அர்ஜுனன் கேட்கறான் கிருஷ்ணன் கிட்ட. இப்போ காத்தால வரைக்கும் தாத்தா வந்து என்ன கொல்லுவேன் தான் சபதம் எடுத்திருந்தார், இப்போ வந்து நான் செஞ்சது தப்பு மன்னிச்சிருமான்னு திரௌபதி கிட்ட கேட்கிறாரு. இதே என்ன காத்தால தோணலையா அவருக்கு? போர்ல வந்து சண்டையில எடுக்கும்போது வில்ல எடுத்துட்டு இப்ப ரதத்துல ஏறும்போது தோணலையான்னு கேட்கிறாரு. தோணல. என்னன்னா அவருக்கு அந்த நேரத்துல நிமித்த தோஷம் இருந்தது. துரியோதனன் போட்ட சாப்பாடை சாப்பிட்டு வராரு வெளியில. வரும்போது சாப்பாடு நல்ல வழியில சம்பாதிச்ச பணம் வந்து அரசுக்கு அந்த பணம் நல்ல வழியில வந்த பணம், போட்ட விதம் நல்லதுதான், நல்லவர நமக்கு சபையை சேர்ந்த சபையை சேர்ந்த எனக்கு தான் போட்டான் அட்வைசர் மாதிரி. நான் இப்ப பார்லிமெண்ட்ரி அட்வைசர் வச்சிருக்காங்களே, அது மாதிரி அரசவைக்கு அட்வைஸ் பண்றவரா இருக்கிற மாதிரி எனக்கு சாதம் பண்ணான். சாப்பிட்டு போட்ட விதம் கரெக்ட் தான், பணம் சம்பாதிச்சது தப்பு இல்லை, உணவுல தப்பு இல்லை, போட்டதுலயும் தப்பு இல்லை. ஆனா போட்ட ஆள் வந்து மனசுல கெட்ட எண்ணம் தீய எண்ணத்தை வச்சுருக்கிற ஒரு ஆளு, நல்ல எண்ணம் இருக்கிற ஆள் இல்ல. துரியோதனுடைய எண்ணங்கள் சரியில்லை. அந்த எண்ணம் இருந்து அவன் போட்ட சாப்பாடை 3 வேளையும் சாப்பிட்டு இருந்ததுனால ஒரு வேளை ஜெரிச்சு, ஒரு வேளை சாப்பாடு ஜெரிச்சு நீங்க அவருக்கு மனசுல வந்து பண்றது. அப்ப அதனாலதான் ராத்திரியில படுத்துன்னு பாத்தீங்கன்னா, ராத்திரி இப்ப தூங்கும்போது யோசனை பண்ணுவாங்களாம், துரியோதனுக்கு நம்ம சப்போர்ட் பண்றமே இது ரொம்ப தப்பு, துரியோதனை செய்யறதெல்லாம் இப்ப தப்பு பண்றாங்க, நாளைக்கு துரியோதனை சபையில நம்ம கேட்கணும் நீ பண்றது தப்புன்னு அப்படின்னு நினைச்சுன்னு போவாராம் பீஷ்மர். நாளைக்கு வந்து துரியோதனம் பண்ற தப்ப தட்டி கேட்கணும், அவனை அடக்கணும்னு நினைச்சுன்னு போவாராம். ஆனா காத்தால எழுந்து குளிச்சு கழிச்சுட்டு இதான் பண்ணிட்டு சாப்பிடுறாரு பாத்தீங்களா, சாப்பிடுறதுல நிமித்த தோஷம் உள்ள போயிடும். கெட்டவனால கொடுக்கப்படுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு சபையில போய் உட்கார்ந்த உடனே துரியோதனை தட்டி கேட்கிற துணிவு வராதான். அதுதான் நிமித்த தோஷம். கெட்ட ஒரு மனிதனால ஒரு ஏற்படுகிறது. நல்ல குணநலன் இல்லாத ஒரு மனிதரால் அவர் இடுகின்ற அன்னத்தால், எல்லாமே அன்னத்தை சுத்தி தான் அந்த தோஷம், சாப்பாடை சுத்தி தான் தோஷம். நேரத்தையே அதான் சொல்லுவாங்க, சாப்பாடு சாப்பிட்டாலும் தூங்கினாலும் தீட்டுன்னு. சாப்பிட்டா தோஷம், சாப்பிட்டா தீட்டு, சாப்பிடாத வரைக்கும் தீட்டு இல்லை. அதனாலதான் காத்தால எழுத உடனே குளிச்சுட்டு சாப்பிடாம போய் சாமி கும்பிட்டு வரமே, அது பண்றதெல்லாம் சாப்பிட்டா தீட்டுன்னுவாங்க, தூங்கினாலும் தீட்டுன்னுவாங்க. தூங்கினா தோஷம், மறுபடியும் குளிக்கணும். தூங்கிட்டு தோஷம் எல்லாம் கிட்டத்தட்ட போட்டுதான் குளிக்கணும். மறுபடியும் குளிச்சா தூங்கிட்டாவோ அந்த இதாக போட்டா குளிக்கணும். குளிக்கிறதுனா தண்ணியை தலையில போட்டீங்கன்னா தண்ணிக்கு வந்து தோஷ நிவாரணின்னு பேரு. தண்ணிக்கு ஒரு பேர் வந்து தோஷ நிவாரணி, சர்வதோஷ நிவாரணின்னு பேர். அந்த தண்ணிக்கு வந்து சர்வதோஷ நிவாரணின்னு பேர். எல்லா தோஷத்தையும் நிவாரணம் பண்ணக்கூடியது தண்ணி. எந்த தோஷம் தலையில் தண்ணியை கொட்டிங்கன்னா அந்த தோஷம் போயிடும். அதான் அந்த மாதிரியே அதுக்கு சம்பந்தப்பட்டது. இப்ப இவருக்கு என்ன தோஷம்? நிமித்த தோஷம். பீஷ்மருக்கும் துரோணரும் நிமித்த தோஷம் இருந்ததுனாலதான் அவங்களால வந்து துரியோதனை தட்டி கேட்க முடியல. அவங்கள்ட்ட உணவு அவங்க உடம்புல பாஞ்சின்றதுனால, கெட்ட எண்ணம் உள்ள ஒரு மனிதன் கொடுத்த உணவை சாப்பிட்டு அது உடம்புக்குள்ள ஜெரிக்காத இருந்ததுனால அவனை கேட்க முடியல. ஆனா அது ஜெரிச்சு வயிறு காலியா இருக்கிற நேரத்துல இவனை கேட்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு மனசுல தோணுது, இவன் செய்யறது தப்புன்றது தோணுச்சு. அந்த நேரத்துல அவங்க பேசுற பேச்சுகள் தான் வேற. சில இதெல்லாம் நம்ம இதுல கேட்டாங்க அதை கேட்டாங்கன்றமே
துரோணருக்கு சொன்னார், எவ்வளவோ அட்வைஸ் பண்ணாருமே, அந்த அட்வைஸ் பண்ணதுன்றதெல்லாம் வந்து அவன் போட்ட உணவு சாப்பிட்டு முடிச்சு அதை ஜெரிச்சு போயிருந்த நேரத்தில் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் வயிற்றுல உணவு போனோன்னா அந்த உணவு வயிற்றுக்குள்ள போனோடனே அவனை தட்டி கேட்கற தைரியம் வரல இவங்களுக்கு அப்படின்றதாக இது. ஆக நிமித்த தோஷத்துக்கு என்னன்னு நீங்க பாத்தீங்க இல்லையா, கெட்ட வழியில சம்பாதிச்ச பணத்தினால வர தோஷம் வந்து அர்த்த தோஷம். கெட்ட குணத்து பணத்தினால செய்யப்பட்ட உணவை சாப்பிடுறதுனால வருது அப்படி சொல்லணும். நேர்மை இல்லாத வழியில சம்பாதிச்ச பணத்தினால அதை செலவு பண்ணி உருவாக்கின உணவை உண்டால் ஏற்படும் தோஷம் அர்த்த தோஷம். அதே மாதிரி ஒரு நேர்மை இல்லாதவன் நல்ல வழியில சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டா கூட சரி, நேர்மையான மனசு இல்லாதவன் வந்து சாப்பாடு போட அந்த சாப்பாடு சாப்பிட்றேன், அதுல உண்டாகிற தோஷம் நிமித்த தோஷம். இப்படியாக இருக்குதுல. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு கதையை சொல்லும் போதுதான் புரியும் அது நிமித்த தோஷம்ன்றது என்னன்றதுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் பெருசாயிடுச்சு பதிவு. இது ஏதாவது துரோணரையோ பீஷ்மரையோ ஒருத்தரை சொல்லிட்டு விட்டுருக்கணும் போது. நான் 2 பேரையும் சொன்னது தப்பா போச்சு. ஏன்னா 2 பேருக்கும் அதுதான் நிலைமை. கற்கருக்கும் அது இது இது இல்லாத இன்னும் இவர் இருக்கார், அவருக்கும் அந்த மாதிரி தான். அது சொல்றேன், அஸ்வத்தம்மனோட அப்பா, அவருக்கும் அதுதான் நிலைமை. அதெல்லாம் அது மாதிரி நிறைய பேருக்கு அது மாதிரி அதான் பாரதில் உண்டாயிருக்கு. தேங்க்யூ. அவருக்கு பேரு கிருபர்னு பேரு. அஸ்வத்தாமனோட ஒய்ஃபு கிருபி. கிருபியோட அண்ணன் வந்து கிருபர். கிருபரும் துரியோதன அவையில அவரும் ஒரு சேனாதிபதி, ஒரு பிரிவுக்கு தளபதி. அதாவது கிருபரோட தங்கையை தான் துரோணர் கல்யாணம் பண்ணிருக்கார். கிருபியை தான் துரோணர் கல்யாணம் பண்ணிருக்கார். அவங்க கிருபிக்கும் துரோணருக்கும் பிறந்த பிள்ளைதான் அஸ்வத்தாமன். கிருபருக்கும் அதே தான். கிருபரும் அது மாதிரி தப்பா செய்யறாரு, இவர் கேட்கறது தப்பு, கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் உண்டு மனசுல. ஆனாலும் அவன் அன்னத்தை வயிற்றுல இருக்கும்போது கேட்கறது துணிவு வராது. தேங்க்யூ.